வணக்கம். ஜூன் 21 கேன் டேட். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி வீடியோ 20ஆம் தேதி பண்ணோம், வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே பண்ணல, நேற்றும் பண்ணல, இன்றைக்கி தான் நம்ம பண்ணுறோம். ஜூன் 21 கேன் டேட்டு. அது சம்மர் சாலிட் ஸ்டிக்னுவாங்க. நம்ம இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட், ரைட்? மார்ச் 21 டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ஆகிட்டே வரும், நைட் சின்னதாகிட்டே வரும். அண்ட் ஜூன் 21 லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே. 21க்கு அப்புறமா நீங்கள் எடுத்துப்பானா நைட் பெருசாகிட்டே வரும், டே சின்னதாகிட்டே வரும். செப்டம்பர் 23 டே அண்ட் நைட் ஈக்குவலாக இருக்கும். மார்ச் 21 மாதிரி செப்டம்பர் 23 டே அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஏன் இந்த டேஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு 4 டேட் இருக்குது முக்கியமான டேட். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 7 டேட் இருக்குது இம்பார்ட்டண்ட்டான டேட்டு, விச் கேன் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ், வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த டேட்டை சுற்றி தான் இருக்கும். போன வாரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சம்வேர் டியூஸ்டே வெனஸ்டே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். மோஸ்ட் லைக்லி, ரைட், மோஸ்ட் லைக்லி இந்த வாரம் என்னமோ உறுத்துது, மிடில் ஈஸ்டில் ஏதோ பெருசாக வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இட் குட் சேஞ்ச் தி கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்றதை நான் பேசிகிட்டு இருந்தேன். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஜூலை ஃபஸ்ட் வீக், ரைட், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஏதாச்சும் பெருசாக நடக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் அஸ்ட்ராலஜி பேஸில் நான் பேசல. இட் இஸ் மோர் ஆஃப் எ ரிப்பீட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ். நான் காரணமும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு மார்ச் 31 சர்க்கிள்ன்றது 360, ரைட்? நம்ம வருஷத்துக்கு 365 டேஸ் இருக்குது. ஸோ எவ்ரிடே 1 டிகிரி மூவ் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், மார்ச் 31 0 டிகிரின்னு வச்சுன்னா செப்டம்பர் 23 180 டிகிரிஸ். அப்போ 90 டிகிரிஸ்ன்றது ஜூன் 21 வரும். இந்த இதை நம்ம சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் போதும் ஒரு ப்ரைஸ் உச்சத்தை தொடுது, அந்த இதில் 90 டிகிரிஸ் ப்ரைஸ் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, கேல்குலேஷன் மெத்தட். போடும் போதும் அந்த 90 டிகிரிஸ் 180 டிகிரிஸ் ஆர் 270 டிகிரிஸ், இன்னும் 2-3 டிகிரிஸ்லாம் இருக்குது. இந்த டிகிரிஸ் வரும்போதும் 45 டிகிரிஸ் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட். இது 45 டிகிரிஸ் இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிகிரி. ஸோ ப்ரைஸை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணும் போதும் மோஸ்ட் லைக்லி நீங்கள் ஒரு ட்ரெண்டோட டேட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதை தான் நாங்கள் ப்ரைஸ் டேட் ஸ்கொயரிங், ரைட்? கேனில் இது 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 ஒரு பிரதானமான ஒரு மெத்தடாக எடுத்து வச்சுருக்கிறாரு. இது நிறைய பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது பயங்கர சிம்பிளான விஷயம். ஆனால் எவ்வளோ சிம்பிளான விஷயம்னா அவ்வளோக்கு அவ்வளோ பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரைட்? சொல்கிறதே மண்டை குழம்புதில். ஸோ நிறைய பேர்த்துக்கு ப்ரைஸை டிகிரியாக மாற்றுறதுக்கே தடுமாறுவாங்க. எனிவே, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் டேஸ். ஸோ நான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். பட் இண்டிவிஜுவலோட லைஃப்பில் கூட நீங்கள் இந்த 4 டேட்டை நீங்கள் எடுத்து பாருங்களேன். உங்கள் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். February 4 ஒரு டேட்டு, ரைட்? இன்னொன்று மார்ச் 21, அடுத்தது ஜூன் 21, செப்டம்பர் 23, டிசம்பர் மேலே டிசம்பர் 22. எப்படி ஜூன் 21 லாங்கஸ்ட் நைட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட்டோ, டிசம்பர் 24 டிசம்பர் 22 லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே. இந்த 4-5 இன்னும் 2-3 இது இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போய் டேட் போட்டு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் யுவர் பர்சனல் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இந்த டேட்டை சுற்றி தான் நடந்திருக்கும். அண்ட் உலகத்தில் நிறைய விஷயங்கள் அது நடக்கும். இதோட லார்ஜர் டைம் சைக்கிள் நீங்கள் கம்பைன் பண்ணும்போதும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே இது யாராச்சும் சொல்லிக் கொடுப்பாங்களா? சத்தியமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கேன் ஏதாச்சும் வெளியில் எழுதி விட்டுட்டு போயிருக்காரா? ஒரு மனுஷன் சும்மா அப்படி குழப்பி விட்டுட்டு போயிருக்கிறாரு. கேன் பண்ணது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்கிறது நான் ஈஜிப்டில் கற்றுக்கிட்டேன், நான் பைபிளில் கற்றுக்கிட்டேன். கடைசியாக சுற்றி பார்த்தால் இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். சுற்றி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், மனுஷன் இங்கே கல்கட்டாவில் வேதிக் அஸ்ட்ராலஜி கற்றுட்டு போனார். ஸோ சம்திங் டு டூ வித் வேதிக் அஸ்ட்ராலஜி ஒன்று. ரெண்டாவது டைம் சைக்கிளுக்கு இஸ் யூஸிங் சம்திங் கால் சர்வத்தோ பத்ர சக்ரா. சரியா? இது யாராச்சும் நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னு நினச்சால் இந்த டைரெக்ஷனில் போனால் ப்ராபப்ளி உங்களுக்கு கிடைக்கும். கேன் விட்டுட்டு போன எந்த மெத்தட்ஸ்லேயும் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க.
மனுஷன் நிறைய மெத்தட்ஸ் வெளில விட்டுருக்கான். அது எல்லாமே வந்து இந்த என்ன சொல்கிறது, எலிக்கு வந்து பொறி போடுற கதை, சரியா? ஸோ அந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருக்காதிங்க. இந்த டைரெக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். இன்னமும் நான் வந்து நாட் ஈவன் 1% ஆஃப் தட் ஹேவ் ரெட். உலகத்தில் யார் வந்து கேனில் நான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறானோ ப்ராபப்ளி அவருக்கு வந்து 2% இல்லை 3% தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த நேரத்துக்கு என்னடா கேனை பற்றி பேசுகிறான்னு சொன்னால், பேசிக்காக ஃப்ரைடே வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து எங்கே போக போகுது, பெருசாக வந்து இதாக போகுதுன்றது. ஒன்று, ஈரான் வந்து வேறு லெவலில் இருக்கும், இஸ்ரேலை காலி பண்ணிடும், ரஷ்யா வந்து உள்ளே வரும், சைனா உள்ளே வரும், எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாரும் கோமாளின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கா வியாபாரி. நீங்கள் அடுத்து பாருங்களேன், நான் வந்து உன்னை அடிக்கிறேன், நீ கப்புன்னு வாயை மூடிட்டு அடி வாங்கிக்கணும், நாளை காலையில் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் 2 வாரம் நான் டைம் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னாப்புல. அண்ட் ஈரானுக்கு வந்து ஹி இன்ஃபார்ம்டு. அண்ட் அதுக்கப்புறமா போய் பாம்பு போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ், அங்கே இருக்கிற முக்கியமான சாமான்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஃபெசிலிட்டியை காலி பண்ணியாச்சு. ஸோ யூஎஸ் அடித்தாங்களா? எஸ் அடித்தாங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை காலி பண்ணாங்களா? காலி பண்ணாங்க. உள்ளே இருக்கிற சரக்கெல்லாம் என்ன ஆச்சு? காணாம போச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்துருக்கு 400 kgs ஆஃப் யுரேனியம் என்ன ஆச்சுன்றது தெரியலன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து இஸ்ரேல்காரங்க திருடிட்டு எடுத்துகிட்டு போனாங்களா, இல்லை தீவிரவாதி கையில் போயிருக்கா, இல்லை ஈரான்லேயே இருக்கான்றது தெரியாது. எனிவே இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். இது வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணோம் நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஈரான் வந்து இவங்க இப்படியே அடங்கி போகிறாங்களா, ஏன்னா மரணம் பயம் வந்திருக்கு அவங்களோட தலைமைக்கு, இல்லை வேறு லெவலில் வந்து பண்ண போகிறாங்களான்றது நம்ம பார்க்கணும். எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் ஜியோ பாலிட்டிக்ஸும் நம்ம ஒரு அரசியல், இந்த விஷயம் ஒரு பிஸ்னஸ் நடத்துறது, இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் ஒரு சைடு காட்டுறதா இருக்கும், ஆக்சுவல் விஷயத்தை வந்து வெளியில் காட்டுறது வேறையாக இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிறத வந்து வேறு விஷயத்தில் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. இதே தான் வந்து யூஎஸும் வந்து பண்ணிகிட்ருக்கு. தோ ட்ரம்ப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வந்த புதுசில் வந்து நான் இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அந்தரங்க பெல்ட் அடிச்சுட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவரும் வந்து ஒரு பக்கா வியாபாரி தான். நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆனோடனே டப்புன்னு வந்து பாகிஸ்தான் சைடு போயிட்டார். ஏன்னு சொன்னால் அவங்களோட ஆர்ம்ஸ் மார்க்கெட் காலி ஆகிடுன்றது பயம் ஒன்று. ரெண்டாவது வந்து டு ஹேண்டில் ஈரான், மறுபடியும் அதே பழைய ரவுடிங்லாம் தேவையில்லை. இப்போ லீகலாக எதுவும் பண்ண முடியாத போதும் அவங்களுக்கு ரவுடியெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை இருக்குது. சரி, மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு, ரைட்? கேப் அப் ஓப்பன் ஆச்சு அண்ட் 300 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு. நம்ம சொன்ன லெவல் ஞாபகம் இருக்கான்றது எத்தனை பேருக்கு தெரியாது. 25,350 டச் ஆகும், வேர்ஸ் நிறைய 375 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரிஜினலாக 500 போட்டிருந்தோம், அது அதிகமாக கீழே குறைச்சி வச்சுருந்தோம். இன்னைக்கு 25,349. இன்னைக்கு வந்து ஹை வந்து 25,349, ஒரு பாயிண்ட் கம்மி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அந்த லெவலில் பார்த்துட்டு சரி நம்ம பார்க்கலாம், இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லை கீழே வரப்போகுதான்னு பார்த்தோம். சக்குன்னு வந்து கீழே வந்துச்சு. ஃபைனலாக வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகும் போதும் 72 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 76 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,200 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 104 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் இன்னும் 2 நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு ஒரு நாள். ஸோ மார்க்கெட் மோரார்லெஸ் வந்து இதே ஜோனில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆட்டம் இருக்காதுன்றது நம்பலாம். ஏன் இருக்காதுன்னு சொன்னால் 25,100 வந்து பயங்கரமான வந்து கால் ரைட் ஆயிருக்கு. அதே மாதிரி 25,000 வந்து ஹையஸ்ட் கால் வந்து ரைட் ஆயிருக்கு. மோரார்லெஸ் வந்து மார்க்கெட் இதே லெவலில் தான் நாளைக்கு வந்து ஆட்டம் போடுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 25,000 இன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 19 lakh கால்ஸ் வந்து கவரிங் முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 24,900 வந்து 17.5 lakhs கால்ஸை வந்து கவரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு ஒன்று. ஆனால் 25,200 இன்னைக்கு மட்டுமே வந்து 1,12 lakh or 13 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 25,200க்கு மேலே போகாதுன்றது எதிர்பார்க்குறாங்க ஒன்று. அதே மாதிரி புட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால்
க்ளோஸ் டு அபவுட் 1 crore புட்டு வந்து 25,000 வந்து ஸோ மார்க்கெட் வந்து சாண்ட்விச் ஆயிடுச்சு. இந்த 2 ஜோனுக்கு உள்ளே தான் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி மார்க்கெட் காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசுகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி கண்ணாமூச்சி தான் ஓடி இருக்கு. மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங் ஆர் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு, ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துகிட்ருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியா செல்லுலர் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 84,000 கோடி, எவ்வளோ 84,000 கோடி வந்து ரிலீஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீ லாங் டேர்மில் அடுத்த ஒரு 25 வருஷத்தில் இந்த பணத்தை கட்டு, ₹1 வட்டி வருஷத்துக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் கிடச்சிச்சின்னா நல்ல விஷயம். எனிவே ஐடியா செல்லுலாரை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி சில நடவடிக்கைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்றைக்கி ஐடியா செல்லுலார் க்ளோஸ் டு அபவுட் 5.5% அப் ஆகிருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டாக்கு அது வந்து இன்றைக்கி 6.1% ஆயிருக்கு. கேபிஐடி ஏன் வந்து இன்றைக்கி டவுனுன்னு தெரியாது, க்ளோஸ் டு அபவுட் 7% டவுன் ஆகிருக்கு. ஆயில் இண்டியா கஷ்டம். ஆயில் இண்டியா ஆகட்டும், ஆயில் இண்டியா வந்து 5.5% டவுனு. ஓஎன்ஜிசி டவுனு. ஏன் டவுனு? நேற்று நைட்டு வந்து யூஎஸில் க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 6% கீழே விழுந்துச்சு. ஏன்டா மார்க்கெட் வந்து ஈரான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இதுன்னு சொன்னால், நம்ம தலைவர் ஆஸ் யூஷுவல் இந்தியா பாகிஸ்தானில் வந்து நான் தான் அமைதி எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி அவர் ட்வீட் போட்டார். இஸ்ரேலும் வந்து ஈரானும் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அண்ட் தே ஹவ் அக்ரீட் ஃபார் தி சீஸ் ஃபயர்னு. ஈரான் வந்து நான் சொல்லப்பான்றாங்க. பட் எனிவே க்ரூடு வந்து அதனால் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. க்ரூடோட மார்க்கெட் க்ரூடு நேற்று வந்து ஒரு 5% விழுந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 4.5% கீழே வந்திருக்கு. க்ரூடு போன லெவலோட கீழே வந்திருக்கு. $67 பக்கமாக வந்திருக்கு. ஞாபகம் வச்சுருப்பாங்களா? $75 பக்கமாக இருந்தது, இன்றைக்கி $67. இட் இஸ் ஹெட்டிங் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $58. ஏன்னு சொன்னால் ரியல் பயம் வந்துட்டுருக்கு. ரிசெஷன்ற பயம். ரிசெஷன் வருமா? $1 million கொஷின்ஸ். ஷார்ட் டேர்மில் வந்து வரதுக்கான சான்சஸ் இல்லை. தட் இஸ் வாட் ஐ அஸ்யூம். சம்வேர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் யூஎஸ் வந்து சூப்பர் டூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா வரும்போது பார்த்துக்கலாம். இன்னமும் என் மனசில் வந்து இருக்கிற டேட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ரைட், சார்ட்டும் வந்து அந்த லெவலில் தான் வந்து காட்டிகிட்ருக்கு. இன்றைக்கி நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நேற்றுலாம் வந்து 99 கிராஸ் பண்ணிடும், 99 இல்லை 100 கிராஸ் பண்ணிடும் நினச்சிட்டு டாலர் இண்டெக்ஸ். அது மீண்டும் கீழே வந்துருச்சு. மீண்டும் கீழே வந்தது வந்து 97.6 வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்க, நேற்று 99க்கு மேலே இருந்துச்சு, 99.4 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி 97.6க்கு வந்திருக்கு. இவ்வளோ தூரம் டாலர் இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. டாலர் மீண்டும் வீக் ஆகிருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்றுலாம் 86.70 இருந்துச்சு, இன்றைக்கி 86.8 இருக்குது. ரைட், ஸோ ருப்பியும் வந்து வீக் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் அமைதி ஆகிடுச்சு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் $75 வந்து கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2.3% விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று விழுந்துச்சு பெருசாக, இன்றைக்கெலாம் வந்து 1.5% தான் விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னால் பிலோ 10,000 வந்துருச்சு. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,020 rupees இருந்துச்சு பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. இப்போ 9,999, 10,000 கீழே வந்துட்டேன்ப்பா, பாட்டா ரேட்டில் நான் கொடுக்குறேன். இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. ஞாபகம் வச்சுங்களா, கோல்டு விலையும் இதாக இருக்குது, ருப்பியும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டபுள் அட்வான்டேஜ்னால ஆல்மோஸ்ட் ஒரு $250 கிராமுக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. நம்ம வந்து $500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். எனிவே அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,08,400 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். இது வந்து சென்னையில் விற்கிற ரேட்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பற்றி பார்த்தோம், இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம், ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பார்த்தோம், கேனை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். மார்க்கெட் இன்னமும் அந்த 25,500க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி நின்னாதான் ஃபர்தர் அப்சைட்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் அட்லீஸ்ட் 25,350க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆனால் தான் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னமும் ஞாபகம் வச்சுங்க, டே சார்ட்டில் வீக்னஸ் காட்டல, வீக்லி சார்ட்டில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, மந்த்லி சார்ட்டில் அதோட செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணிடாதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன்,
தோ அடுத்த 2-3 மந்த்ஸில் வந்து சம் நியூஸ் பேஸில் வந்து கீழே கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டவ் ஜோன்ஸோட சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த விஷயத்த வந்து இந்த சனிக்கிழமைக்கு முடிஞ்ச சனிக்கிழமைக்கு டவ் ஜோன்ஸில் வந்து வி ஷோட் ஏன் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நான் பேசிகிட்டு இருந்தேன், காட்டியும் இருந்தேன். அண்ட் அது உழுவும் போதும் டெஃபினட்டாக இது உழுவுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மனசில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.